சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். நீ என்னிடம் கேட்கிறாய், சாயப்பா, நான் கேட்டது எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? எப்பொழுது என் வேண்டுதலை நிறைவேற்றி தரப்போகிறீர்கள்? எப்பொழுது என் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்? நான் நினைத்த மன வாழ்க்கை எப்பொழுதுதான் அமையும்? நாங்கள் பிரிந்து இருக்கிறோம், எப்போ நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம்? சீக்கிரம் என் வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் மனமுருகி கேட்கின்றாய். கவலைப்படாதே குழந்தையே, நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவுதான். இந்த பிரிவு நிரந்தரமான பிரிவு ஒன்று கிடையாது. மாற்றமே மாறாதது. அது நன்றாகவே உனக்கு தெரியும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்பொழுது நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கின்றீர்கள். அது எதற்கு? உங்களுடைய அன்பை நீங்கள் புரிவதற்காகத்தான் என்று நினைத்து கொள்ளுங்கள். கூடிய விரைவில் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகிறீர்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கலங்காமல் இரு. நீ நினைத்த வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். உனக்கு பொன் பொருள், இதுக்கு மேல உனக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை. உனக்கு நினைத்த வாழ்க்கை அமையணும், நினைத்த மன வாழ்க்கை அமையணும். சந்தோஷமாக இருக்கிறதை வைத்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய நல்ல மனதுக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். நான் உன் சாயப்பா தான். நான் உன்னை விட்டு எங்கே செல்ல போகிறேன்? நீ கேட்டதை நிச்சயம் தருவேன். ஒவ்வொரு நாளுமே உனக்கு இப்போ ஒரு யுகம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உனக்கு இப்பொழுது ஒரு யுகம் மாறி போய்கொண்டிருக்கிறது. காரணம், பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். நீ அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ எங்கே சென்றாலும் நான் உன் கூடவே தானே இருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகளில் நீ வெற்றி அடைந்து முன்னேறி வந்து விட்டாய். அதற்கெல்லாம் காரணம் உன் சாயப்பா தான். கவலைப்படாதே. நீ நினைத்த மன வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு அமையும். என் ஆலயத்திற்கு தொடர்ந்து வா. அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தேடி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நீ நினைத்த காரியமும் நிச்சயம் நிறைவேறிவிடும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.